வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா எல்லையில் அமெரிக்க ராணுவம் குவிப்பு. உக்ரைன் விமானம் சுட்டு வீழ்த்தல். அமெரிக்கா ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் எண்ணெய் விலைகளில் வீழ்ச்சி. ஜப்பானில் 200 ராணுவ பயிற்சி விமானங்களை ஆய்வு செய்யும் பணி தீவிரம். பர்கினோ பாசோவில் பயங்கரவாதிகள் தாக்குதல், ராணுவ வீரர்கள் உட்பட 200 பேர் பலி. விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் சேட்டை. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் முழு வரி விலக்கு, ட்ரம்ப் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். துருக்கிக்கு 2599 கோடி ஏவுகணை விற்பனைக்கு அமெரிக்கா ஒப்புதல். இந்தியாவின் பாதுகாப்பு ஒதுக்கம் 50,000 கோடி இந்திய ரூபாய்களால் அதிகரிப்பு. சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். துருக்கியில் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை தாமதம். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா எல்லையில் அமெரிக்க ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் திடீரென குவிக்கப்பட்டு பலமான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாள்தோறும் அமெரிக்காவுக்குள் சட்ட விரோதமாக குடியேற்றவாசிகள் நுழைந்து வருவதனால் அவர்களை தடுக்கும் முகமாக இந்த தடுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஆளும அதிபர் ட்ரம்பின் உத்தரவுக்கு அமைய 20,000 ராணுவத்தினர் எல்லையோரங்களில் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்தும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவில் தங்கி வாழ்வதனால் அவர்களை தடுப்புக்கு நடவடிக்கையில் இது ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள், விமானங்கள், ட்ரோன்கள் என்பவற்றினூடாக தீவிர கண்காணிப்பு தீவிரமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்காக பல மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டு ராணுவம் எல்லையில் இறக்கிவிடப்பட்டுள்ளதால் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் உள்ளவர்கள் தடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தின் இந்த சிறப்பு காவல் பாதுகாப்பு நடவடிக்கை அமெரிக்காவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என அமெரிக்கரிடம் நம்புகின்றனர். இந்த நடவடிக்கையால் தற்போது சட்ட விரோத குடியரசுகள் திணறி வருவதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் நாட்டினுடைய விமானப்படை அறிவித்துள்ளது. F-16 ரக போர் விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த பொழுது அவசர நிலை காரணமாக விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு அடுத்து விமானி பாராசூட் மூலமாக குறித்து தப்பியுள்ளார். ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த குறித்த போர் விமானமே தற்பொழுது விமானப்படை தொடர்பிலிருந்து காணாமல் போகிறதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்த விமானம் சிக்கியதாகவும் அதனால் விமானி பாராசூட் மூலமாக குதித்து தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானி பாராசூட் மூலமாக குதித்துள்ள பொழுதும் அவர் ரஷ்ய படைகளால் கைது செய்யப்பட்டாரா என்பது தொடர்பாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான யுத்தத்தில் இவ்வாறு ரஷ்யாவால் சுடப்பட்ட விமானங்களிலிருந்து உக்ரைன் விமானிகள் பாராசூட் மூலமாக குதித்த பொழுது ரஷ்ய படைகள் வசமே சிக்கியிருந்தனர். அவ்வாறு இந்த விமானியும் குதிக்கின்ற பொழுது பாராசூட் குறித்த நிலையில் ரஷ்யா பணியிடம் சிக்கி இருக்கக்கூடும் என்கின்ற விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த எதிர்பார்ப்புகளால் வியாழக்கிழமை எண்ணெய் விலைகள் சுமார் $2 வரை சரிந்துள்ளன. அதே நேரத்தில் கடந்த வாரம் அமெரிக்கா மசகு எண்ணெய் இருப்புகளில் ஏற்பட்ட எதிர்பாராத அதிகரிப்பு அதிகப்படியான விநியோகம் குறித்த முதலீட்டாளர்களின் கவலைகளை அதிகரித்துள்ளது. ஜப்பானில் ஐச்சி மாகாணம் கோமாகி நகரில் விமானப்படை தளம் அமைந்துள்ளது. அங்கிருந்து D-4 என்ற ராணுவ பயிற்சி விமானம் புறப்பட்டு சென்றுள்ளது. நடுவானில் சுமார் 4000 அடி உயரத்தில் சென்றபோது அந்த விமானம் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்த பின்னர் இருக்கா பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் விழுந்து அந்த விமானம் நொறுங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்புப் படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அங்கு விமானத்தின் உடைந்த பாகங்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அதில் இருந்த வீரர்களின் கதி என்ன என்பது இன்னும் தெரியவரவில்லை. இதனையடுத்து நாடு முழுவதும் உள்ள சுமார் 200 ராணுவ பயிற்சி விமானங்களையும் ஆய்வு செய்யும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்று பர்கினோ பாஷோ, நைஜீரியா, மாலி போன்ற நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ள இந்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ராணுவ ஆட்சியை கைப்பற்றியது. அதேவேளை அந்நாட்டில் அல்-கொய்தா, IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இதனிடையே பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சில ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்ற போதும் ராணுவத்துக்கு ஆதரவாக சில ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் சவம் மாகாணம் டிஜிபா நகரில் அல்-கொய்தா ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பினர் கடந்த சில நாட்களாக அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்நகரில் உள்ள ராணுவ தளம் பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் உட்பட 200 பேர் உயிரிழந்ததாகவும் பயங்கரவாதிகளுக்கும் ராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்தும் சண்டை நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது. இதில் பயணம் செய்த 20 வயது இந்திய வாலிபரான ரஜத் என்பவர் விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். பின்பக்கம் இருந்தபடி பணிப்பெண்ணை பிடித்த அவர் அப்படியே கழிவறையை நோக்கி அவரை தள்ளி சென்றுள்ளார். இதனால் அந்த பணிப்பெண் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளார். விமானம் சாங்கி விமான நிலையம் சென்றடைந்ததும் போலீசார் அவரை கைது செய்தனர். இதுபற்றிய வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கில் நடந்த விஷயங்களை ரஜத் ஒத்துக்கொண்டார். அவருக்கு விசாரணை முடிவில் நேற்று 3 வாரம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் முழு வரி விலக்கு அளிக்க இந்தியா சம்மதித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ட்ரம்ப் நேற்று கத்தாரின் தோஹா நகரில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியுள்ளார். அப்போது அமெரிக்காவின் பொருட்களுக்கு இந்தியாவில் முழு வரி விலக்கு அளிக்க இந்தியா சம்மதித்திருக்கிறது. வரி இல்லாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா விருப்பம் தெரிவித்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இனிமேல் அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிள் நிறுவனம் தங்களின் ஐபோன்களை இந்தியாவில் தயாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளுக்கு ட்ரம்ப் பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்துள்ளார். சர்வதேச அழுத்தம் காரணமாக பின் அந்த வரி விதிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் இந்தியா வரியை மொத்தமாக நீக்க சம்மதித்துள்ளது என்றும் ட்ரம்ப் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு சீனா மட்டுமே எதிர் வரி விதித்து எதிர்வினை ஆற்றியதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பு கழகம் வெளியிட்ட செய்தியொன்றில் 1923 கோடி மதிப்பிலான 53 AIM 120C8 ரக நவீன நடுத்தர ரக ஏவுகணைகளையும் 676 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 பிளாக் 2 ஏவுகணைகளையும் வழங்கும்படி துறைக்கு எங்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளது. இவற்றின் மொத்த மதிப்பு 2599 கோடி ரூபாய் என்ற அளவில் ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. எனினும் அமெரிக்க நாடாளுமன்றத்திடமிருந்து இறுதி ஒப்புதலை பெற வேண்டியுள்ளது. துருக்கி தன்னுடைய ராணுவத்தில் உள்ள ஆயுதங்களை நவீனமயப்படுத்தும் விரிவான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் 2019ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் தயாரிப்பான S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை துருக்கி வாங்கியது. இதனால் அமெரிக்காவுடன் உரசல் ஏற்பட்ட நிலையிலும் இதனைத் தொடர்ந்து துருக்கி மீது தடை விதித்த அமெரிக்கா F-35 ஜெட் போர் விமான திட்டத்திலிருந்து துருக்கியை நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பாதுகாப்பு ஒதுக்கம் 50,000 கோடி இந்திய ரூபாய்களால் அதிகரிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சிந்தூர் நடவடிக்கையை ஆரம்பித்ததிலிருந்து பாதுகாப்பு ஒதுக்கத்தை இந்தளவுக்கு அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விசேட குறை நிரப்பு பிரேரணை ஒன்றினூடாக இந்த ஒதுக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அவ்வாறு இடம்பெறும் பட்சத்தில் இந்தியாவின் மொத்த பாதுகாப்பு ஒதுக்கம் 7 லட்சம் கோடி இந்திய ரூபாய்களை கடக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கமானது இன்று அதிகாலை யுடென் மாகாணம் கொன்மிங் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ரெக்டர் அளவுகோலில் 4.6 பதிவாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கத்தின் போது கட்டிடங்கள் குலுங்கியதனால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதிகளை தஞ்சம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்நிலநடுக்கத்தை தொடர்ந்து பச்சை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 2022 போர் நடந்து வரும் நிலையில் 3 ஆண்டில் முதல் முறையாக இரு நாடுகளிடையே துருக்கி இஸ்தான்புல்லில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி துருக்கி வந்த நிலையில் ரஷ்யா அதிபர் புடின் கடைசி நேரத்தில் வரவில்லை. இதனால் ஜெலன்ஸ்கி இஸ்தான்புல் செல்லாமல் தலைநகர் அங்காராவிலேயே தங்கினார். உக்ரைன் சார்பில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ரஸ்தம் உமிரோவ் தலைமையிலான குழுவும் ரஷ்யா தரப்பில் புடினுக்கு நம்பகமான வரலாற்று ஆசிரியரும் முன்னாள் அமைச்சருமான விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமையிலான குழுவும் நேற்று இஸ்தான்புல்லில் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணி வரையிலும் பேச்சுவார்த்தை தொடங்கப்படாதனால் இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.